விநாயகர் பகவான் ஊஞ்சல் இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. நான் எங்கேயுமே ஊஞ்சலில் விநாயகர் இருந்ததை இங்கே தான் பார்க்குறேன். நம்ம அர்ச்சகர் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார். விநாயகர் பாருங்க பயங்கரமான ஆள். அம்பாள் கூட ஊஞ்சலில் உட்காந்து, இவர் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறார். முழுமுதல் கடவுள் இல்லையா, அதனால கில்லாடியா இருக்கிறார். அம்பாவை விட்டுட்டாங்க. நம்ம கூட பார்ப்போம். முக்கியமாக நம்மளெல்லாம் எங்கேயாவது வந்து கூப்பிட்டா நம்ம கவனிக்க மாட்டாங்க. நம்ம பேரன் பேட்டி தான் வாவான்னு முதல்ல கூப்பிடுவாங்க. குழந்தை இல்லையா, அந்த மாதிரி விநாயகர் குழந்தை. தோப்பு காரணம் போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, மாந்தோப்பு, புளியாந்தோப்பெல்லாம் வச்சிருந்தார். தோப்பு காரணம் கிடையாது. இது தோர்பி கர்ணம். கர்ணம்னா காது, தோர்பின்னா 2 கையாலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறது. அதை தோப்பு காரணம்னு சொல்லிட்டோம். இது என்னென்ன தோப்பு வச்சுட்டு அங்கே ஏதாவது கர்ணம் போட்டார் பிள்ளையாரு, இல்லை நம்ம போட சொல்கிறாருன்றதெல்லாம் இருக்கும். அதான் தோர்பி கரன்னு தப்பு தப்பாக சொல்கிறது பழக்கத்தினால. துளுகான கம்மன் கோயில் தெரிவிட்டு, துளுகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? துளிர் காத்த அம்மன், குழந்தைகளை காக்கக்கூடிய அம்மன். துளிர்னா குழந்தை. துளுக்கான கம்மன், துளிர் காத்த அம்மன். நிறைய இடத்துல துளுக்கான கம்மன் போட்டுக்கும் பார்த்துக்கலாம், தப்பு. துளுக்க நாச்சியார், துளிர் காத்த நாச்சியார். அப்புறம் பாருங்க நாகாத்தம்மன் சொல்றது. 2 பாம்பை வச்சு யாரும் போக முடியாது பயமுறுத்தி குழந்தைகளாக பாம்பு பயிர்கள் சாமி. சரஸ்வதி நாகாத்தம்மன்ன்றது நாகத்தை வழிபடுறது சரஸ்வதி. நாக்கு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டு. ஏன் மாடு மாதிரி இருக்கு போகும், பசு மாதிரி சாந்தங்க. மாடு ஒன்று தான், பசு ஒன்று தான், சொல்ற விதம் இல்லையா? பசு மாதிரி சாந்தங்க. விஜயலட்சுமி இருக்காங்க, பசு மாதிரி சாத்தம். விஜயலட்சுமி மாடு எருமா மாடுங்க, ஒவ்வொருமா வர. அதனால சொல்வது இந்த சரஸ்வதி நாக்க கொடுத்துருக்கிறார். இப்போ நல்ல விஷயம் சொல்ல போறேன். பிள்ளையாருக்கு சொன்ன பார்த்தீங்களா? அதனால ஒரு விநாயகர் பாடல் சொல்றேன். ஏன்னா கஷ்டம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், சங்கடங்கள். அந்த சங்கடங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் பெருமான். கஜானனம் பூதகணாதி சேவிதம். கஜானா யானை, கஜானனம் பூதகணாதி சேவிதம். பூதப்படைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறது. கவித்து சம்போ கலசார பசிதம் உமாசுதம். தாய்க்கு அன்பாகவும் தாயினுடைய பிரியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். அவருடைய பிள்ளை இல்லையா, மூத்த பிள்ளையார். உமாசுதம் சோக விநாச காரணம். நம்முடைய கட்டளையெல்லாம் நீக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். இதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னால, என்னுடைய 75 வயது அனுபவத்தில் சொல்றேன். எனக்கு கட்டங்கள் வரும்போது பயங்கரமான பிரச்சனை வரும்போதெல்லாம் விநாயகர் பெருமான் வணங்குறோம். பாருதான். அப்ப உமாசுதம் சோக விநாச காரணம். நமாமி விக்னேஸ்வர பாதபங்கதம். பாதம்னா திருவடிகள். பாதம் அவருடைய உன்னுடைய திருவடிகளை வணங்குறேன், கீழே விழுந்து வணங்கணும், என் கட்டங்களை நீக்கு என்பதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாருங்க. விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லா காரியம் செய்யணும். அது அப்பனாக இருந்தாலும் சுப்பனாக இருந்தாலும். சிவபெருமான் வணங்காமல் போயிட்டார், முப்புறம் எரிப்பதற்கு அச்சம் முடிச்சுட்டார் விநாயகர். அதனால தான் அச்சது பொடி செய்த அது தீரான்னு விநாயகர் சொல்றேன். விநாயகரை பற்றி சொன்னேன். இப்போ நவகிரகங்கள் இருக்கு நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா. ஏன் நவகிரக வழிபாடுன்னா, நமக்கு எல்லாருக்குமே 7 சனி இருக்கும். வாழ்க்கையில் 3 தடவை, எனக்கு இப்போ 3ஆவது தடவை அதுதான் போய் இன்னும் அப்பா ஒரு சங்கடம் ஒன்று பெருசாக இருக்குது, 30ஆம் தேதிக்குள்ளே இந்த சீட்டு வை அப்படின்னு வேண்டியிருக்கார். என்ன பண்ணுறாரோ தெரியல ஈஸ்வரன். ஒரு 90% வந்துட்டேன், இன்னும் 10% கிட்ட பண்ணிட்டாருன்னா புண்ணியமாக இருக்கும். அதனால தான் ஒரு பதிகம் என்று பெயர். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் போறது பதிகம். எளிமையான பதிகம், அர்த்தமும் சொல்றேன். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். விஷத்தை கொடுத்த பார்க்கடலில் கடையிற போது உலக மக்களை காப்பதற்கு கண்டம் மேலே ஏறிடாம டக்குன்னு உயிரை பிடிச்சிக்கிட்டா பாருங்க. அதான் சிறு நீலகண்டனாய் போச்சு. நீலகண்டனா பாம்பு கடிச்ச உடனே பார்த்துருக்கு, ப்ளூ கலரில் ஆகிடும் நீளம், உடனே இறக்கிக்கலாம். வேயூரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன். மிக நல்ல வீணை தடவி. நம்ம கோயிலில் எத்தனை வீணை இருக்குன்னு சொல்ல முடியுமா? திரும்பி பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கோயிலில் எத்தனை வீணை? சோரை கை தட்டு பார்க்கலாம், கவனிக்கணும். 2 வீணை இருப்பாங்க. மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. கங்கை நதியை தலையில் வச்சுக்க. அதே மாதிரி பிறைச்சூடி இருக்கிறார். பிறைச்சூடி பித்தா பிறைச்சூடின்னு
திரை அணிந்திருக்கிறார். அப்படி கங்கை முடிமேல் அணிந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் நவகிரகம் பாருங்கள். ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், சூரியன் சந்திரன். ஞாயிறு திங்கள் செவ்வாய்னா அங்காரகன். அங்காரக தோஷம் இருந்ததுன்னா முருகனை வழிபடணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும். புதன் வியாழன்னா குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. 9ஆம் இடத்துல ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ஓடி போனவனுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும். அப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். வெள்ளின்னா சுக்கிரன், வெள்ளி. சனி பாம்பு 2 முடனே, சனீஸ்வரன் சனி. பாம்பு 2 முடனேன்னா ராகு கேது. தம்பி குழந்தைங்கள்லாம் வந்து உட்கார்ல, குழந்தைங்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். வாங்க. சனி பாம்பு 2 முடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு பாடியிருக்காங்க. இந்த பாட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எதாவது கஷ்டம் வரும்போது, ஏழரை சனி தாக்கிறதுக்கு போது இந்த பதிகத்தை சொல்லணும். இப்போ புரியுதா நான் சொன்னது? வேயூரு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து அதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடியிருக்கிறார். அந்த காலத்திலேயே அவருக்கு சங்கடம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் நமக்கு எத்தனை பிரச்சனை வெளியே சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம், சொல்ல முடியாத பிரச்சனையெல்லாம் தாண்டி அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சுப்போம். அதனால தான் நவகிரகங்கள் இங்கே நாகதேவதை. நாகாத்தம்மன்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? யாரு? சரஸ்வதி. இப்போ யாரும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க? பாம்பு சாமி போகாத, வேப்புடி அம்மா புலி சாமி போகாத. 50 வயது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் எங்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் நம்ம சாமி தான், இது நம்ம சொந்த சாமியை பேரை மாற்றி வச்சுட்டாங்க இல்லையா? ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு? பயமுறுத்துற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் இந்த 3 தான் தெய்வம். இப்போ நான் விஷயத்துக்கு வர பாருங்க, நல்லா சொல்றேன், கவனிக்க. எங்கேயுமே கிடைக்காது. எல்லாரும் வணங்கிக்கோங்க சரஸ்வதியை. என்ன ஏமா உன்னதான் கேட்குற, அறிவு இருக்கா உனக்கு? கோபம் ஏன் வரல? கோபம் வருமா வராதா? என்னையாடி அறிவு இல்லாதன்னு சொன்ன? நான் யார் தெரியுமா? இந்த பேட்டைக்கே ரவுடி. பாரு, இப்ப 10 அழகியால கூப்பிடுவோம். அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். எது இருக்குதோ இல்லையோ, ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ஆட்டை, அதை 10 லட்சம் ஆக்குவான் அறிவு இருந்தா. அறிவு இல்லாத என்ன செய்வான்? 100 ரூபாய்க்கு போய் இவன் சாப்பிட்டு வீட்டுக்கு. அந்த 100 ரூபாய்க்கு பழம் வாங்கி வியாபாரம் பண்ணி 100 10,000 லட்சமாக்குறவன் நிறைய பேர் இருக்கான். எப்படி சொல்றீங்க? நான் சென்னைக்கு வரும்போது 5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன். படிப்பு ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, வெறும் 5 ரூபா. அப்போ பஸ்ஸெல்லாம் கிடையாது. நான் சொல்றது 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த 5 ரூபாயில் 4 ரூபா டிக்கெட் போச்சு. மிச்சம் நான் எல்லாம் செலவு சாப்பிட்டு 4 நாடாருக்கு என்கிட்ட நேரம் வந்து பகவானை வேண்டாம். அம்மா தாயே பராசக்தி, நான் வந்துட்டு என்ன நீ தான் காப்பாற்றினான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அறிவு இருக்க வேண்டும். இப்போ சொல்ல பாருங்க, இந்த உலகத்துக்கெல்லாம் பிறப்பிடம் எது? பராசக்தி தான். அவதான் மூல காரணம். அவகிட்ட இருந்து தான் எல்லாமே உற்பத்தி. சிவபெருமானே பராசக்தி கிட்ட இருந்து வந்தவர் தான் உணர்ந்துக்கிறார் அவர். ஏன்னா ஓடுற தண்ணி, நதி எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சிருக்கிறோம்? அம்பாள் பேர் வச்சிருக்கிறோம், பெண் பெயர் தான் வச்சிருக்கிறோம். நம்ம மொழி என்ன மொழி? என்ன மொழி? தாய்மொழி. தாய்மொழி என்ன மொழி? தாய்மொழி தானே வச்சிருக்கிறோம். பெரியப்பா மொழி, சித்தப்பா மொழி, பப்பாட்டி மொழி, பொண்டாட்டி மொழி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஏன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? நம்ம இந்து மதத்தில் தாய் நாடுன்னு சொல்கிறோம், பெரியப்பா நாடுன்னு சொல்கிறோம். இந்த உலகத்திலேயே தாய் நாடுன்னு சொல்றது நம்ம நாடு மட்டும்தான், நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான். இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்படி தாயாக இருப்பவள் பராசக்தி. சக்தியிலிருந்து தான் எல்லாம் வருது, அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. எங்கெங்கு காணணும் சக்தி கைய பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். போயிட்டுது, நாடி நாடு ஒன்றும் இல்லை, நடக்க முடியல. என்ன சொல்லணும்? சக்தி இல்லைங்க. சக்தி இருந்தால் தானே நடக்க முடியும். அப்போ சக்தியை கொடுப்பவ யாரு? அந்த சராசரங்கள் இருக்கக்கூடிய பராசக்தி தான்.
பராசக்திக்கு என்னென்ன பேர் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்து மதத்தில் நம்முடைய தாய்மார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்? தாயின் கருவறையிலிருந்து வந்தவர்கள் தான் நாமெல்லாம் இல்லையா? நம்மை பெற்றெடுத்தோம். எங்களெல்லாம் பெற்றெடுத்தது யாரு? தாய். 10 மாதம் சுமந்து 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று கையல் என்ற போதே இரு கைகளில் ஏந்தி கனகமுலை தந்தாலில் எப்பிறப்பில் காண்பேன் நின்று பட்டினத்தார் அம்மா அழுத போது அழுற. அம்மா தாயே, இந்த 2 கையாலும் கொடுத்து என்னை மலபால் கொடுத்தியே, வளர்த்தியே, இறந்துட்டியே, உன்னை போய் விறகு போட்டு எரிகிறார்களே பருவாதின்னு சொல்லி பச்சை வாழை மட்டை வச்சு எரிச்சார். சிவனை பற்றி பாட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னீர் குறிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமச்சிவாய். நமச்சிவாய்மை. அப்படி தாயை போட்டுக்கின்ற மதம் தான் இந்து மதம். முஸ்லீம் மதத்தில் கிடையாது, கிறிஸ்துவ மதத்தில் கிடையாது. இன்னொரு பாருங்க, சிவனுக்கு எத்தனை ராத்திரி காட்டுறேன்னு தெரியலையா? எத்தனை? பாவம், ஆண்கள் தான். சிவனுக்கு ஒரு ராத்திரி, ஆனால் அம்பாளுக்கு 9 ராத்திரி, நவராத்திரி. முதல் 3 நாள் யாருக்கு? அம்பாளுக்கு. இவத்தை வீட்டிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம், பராசக்திக்கு. அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி, அடுத்தது சரஸ்வதி. அப்போ நமக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஆற்றல் வேணும். அடுத்ததாக என்ன வேணும்? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பணம். இந்துக்களாக இருந்தால் ஏழையாக இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லலை. வைர நகை போட்டணும், வைர மூக்குத்தி போட்டணும், தங்க நகை வாங்கணும், ஜம்னு நல்ல பட்டு புடவையா நல்லி சில்க்லையும் தியாத்திலையும் இதுலேயும் போய் போட்டுக்கணும். பணம் எப்படி வரணும்னு கேட்கலாம். பணம் எப்படி வரும்? உழைப்பு. ஏதேனும் ஒரு தொழிலை செய்யணும். ஒரு பாய் விடலாம், கை வாங்கி விற்கலாம், இட்லி கடை போடலாம், வடை சுட்டு விற்கலாம், பூ விற்கலாம், பழம் விற்கலாம், காய்கறி விற்கலாம். ஒரு நிமிடம் ஓயக்கூடாது காலையிலேருந்து. பெண்கள் சாதிக்கப்படுறவர்கள். பெண்கள் இல்லைன்னா ஆண்களே ஒன்றும் கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் யாருக்கு மனைவி நல்ல மனைவி அமையலையோ அவன் இருந்து பெணம் ஆண்டு பயனில்லை. உண்டா இல்லையா? ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பேன், அதுக்காக தான். அப்படி என்னென்ன பேர்னு பாருங்க பராசக்திக்கு. நம்ம நாடு தெரியும். நம்ம நாட்டு பேர் என்ன நாடு இருக்குது? நம்ம நாட்டு பேர் தெரியாது. இந்தியா நாடு, பாரத நாடு, பழம்பெரும் நாடு, பாரத நாடு, இந்தியா. ஏன்னா நமக்கெல்லாம் பாருங்க, நான்லாம் படித்தது நாங்கள்லாம் விவசாய குடும்பத்தில் இருந்தாலும் படிப்பு இருந்ததுனால பெரிய பதவியில் என்னால் இருக்க முடியும். இந்த மாதிரி பணிகள்லாம் செய்து